நம்ம பார்த்தோன்னா சென்னை காசிமேட்டில் இருக்கிறோம். சென்னை காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருப்போம் எல்லாருமே வந்து ஐஸை வந்து மிஷின் மூலிமா தான் ஏற்றுவாங்க சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்து இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கையிலே ஏற்றுறாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு ஐஸும் வந்து அப்படி உடைச்சி மேலே வந்து ஒரு பலகை ஒன்று வச்சு அது மூலிமா வந்து கையிலே வந்து அந்த ஐஸை ஏற்றுறாங்க. இந்த ஐஸ் ஏன்னா நீங்கள் கையில் ஏற்றுறேன்னு கேட்டால், இல்லைப்பா இந்த போட்டெலாம் வந்து நாங்கள் கையில் தான் ஏற்றுவோம், அதுக்கு வந்து மிஷினில் ஏற்றுற போட்டும் தனியாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்கலாம் பாருங்கள். ஒரு போட்டுக்கு எத்தனை ஐஸ் தான் ஏற்றுவீங்க? குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் அது அவங்க கில்நெட்டாக இருந்ததுன்னா 200. இல்லை இது போல் கையில் ஏற்றுறீங்களா? அதுக்காக சொல்கிறேன். மிஷினில் ஏற்றாமல் இது 50, 60, 80 கூட ஏற்றுவோம். 80 கூட ஏற்றுங்க. இல்லை அது மிஷினில் ஏற்றலாம்லையா? மிஷினில் ஏற்ற மாட்டேன். ஏற்ற மாட்டேங்க. இதில் ஏற்ற மாட்டேன். ஒரு ரூபா ஐஸ் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மிஷின் ஐஸ் ஏற்றும், இல்லைன்னா மற்றபடி ஏற்ற மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஐஸில் நீங்கள் ஏற்றி முடிக்கிறதுக்கு? இதுனா நான் ஒரு 30 பிளாக் ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவேன். 1 ஹவரில் முடிச்சிடுவேன். 1 ஹவரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பிளாக் வந்தது. இல்லை எப்பவுமே இதே போல் இந்த போட்டில் வந்து மிஷினில் கையில் ஏற்றுவீங்களா? நான் இதுமாதிரி போட்டில் கையில் தானே. நம்ம இது 2 நாள் 3 நாள் போயிட்டு வரோம். அதனால் வந்து நீங்கள் கையெல்லாம் வந்து 5 நாள் அவங்களாம் வந்து மிஷினில் ஏற்றிக்காங்க. அதெல்லாம் வந்து மிஷினில் ஏற்றுவோம். அது நிறைய ஏற்றுவோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.